உன்னை கையும் புகையுமா பிடிக்கிறேன். நீ திரு திருன்னு முடிக்கிற? யாராவன்? அவன் வந்து கிராமத்துல இருந்து வந்திருக்கான். கிராமம்? உன் கோட்டை போட்டிருக்கான உறவா? நான் பாட்டுக்கு கேட்டுட்டா இருக்கான். அவன் பாட்டுக்கு ஏறான். ஏறாடா அப்பா. டேய் நான் பாமாவா வரமாட்டானே. நான் வரேன். நடா ஊனி ஊனி இறங்குறான். காலில் ஆணியா? கிராமம் சுறுசுறுப்பியா வேணா சோம்பேறித்தனமா வர்றான். எனக்கு வேலை இருக்கு. நடா மூஞ்சி மூடிட்டு வர்ற? பல்லு வலியா? பல்லு வலினா பொடி வச்சு அடைக்கிறதானே. கிராமம் இது தெரியாதா? கிராமத்துல என்ன வேலை? மாடு வைக்கிற வேலையா? தலையாட்டு பூம் பூம் மாடு மாதிரி தடிமாடு கேட்கற. என்னடா கண்ணு கொண்டு போய் கொண்டாட்டின மாதிரி உழட்டுற? மூஞ்சி மகரையும் பாரு. உருவத்துல கொண்டு போய் மீசையை வச்சுக்கிட்டு அப்புறம் தனியா இங்க ஒரு மீசையா மூடுறா காமிக்கிறியா? உனக்கு தான் மீசை இருக்கா, எனக்கு மீசை இல்லையா? நம்ம காமிக்கிறான் தொடர்ந்து. என்னடா பேச மாட்டேன் அடம் பிடிக்கிறான். சரிங்க பாரு. பார்த்தா படிச்ச மாதிரி தெரியல, படிக்காத மாதிரி தெரியல. பொறுக்கி என்னடா படிச்சிருவியா? பயமுறுத்துற. சே போடா. சார் என்னது? ஒண்ணுது இல்ல. என்னது என்னது? பல்லு என்னது? பட்டாவே பட்டு அறுபது வேணும்டா சார். அவன் கொஞ்சம் முன்காப்புக்காரன், வித்தியாசமா நினைச்சுக்காதீங்க. நினைக்கிறதுக்கு நேரமே இல்லடா. காரியம் முடிஞ்சு போச்சு. கிராமம்னு சொன்னீங்கல்ல, நல்லடி ஷோக்க அடிச்சா நிறுத்தி பொறி கலக்குற மாதிரி மனுஷன் வாயாலே கறான்டா. போறவனை கூப்பிட்டு வாங்கின மாதிரி எனக்கு வேணும்டா. முன்னாடி மனுஷனை கூப்பிட்டு மனுஷன் மாதிரி பாக்குறேன்டா. மிருகம் மாதிரி பார்த்தா கோவம் வந்தது, அடிச்சுட்டான். எனக்கு வேணும் சார். காது கேட்கலையா? கேட்குதுடா, காது கேட்குதுடா. நீ ஏன் இப்படி அழுத்துறீங்க? ஒரேடியா வலிக்குதா? இல்ல இல்ல விட்டு விட்டு வலிக்குது. அம்மா டாக்டர் கிட்ட போகணும். சிமெண்ட் வச்சு அடைக்க சொல்றாரோ இல்ல பல்லே கட்ட சொல்றாரோ. முரளி பாரு வீக்கமா இருக்கா? பாவமா இருக்கு சார். உனக்கு விளையாட்டா இருக்கு. ஐயோ என்னடா அப்படி பாக்குற? எல்லார்ட்டையும் சொல்ல போறியா? சொல்லாத, கொன்னுடுவேன். அடிச்சுதானா வாங்கினது நானு. இடையில நீ என்னடா ஒரு அறையோட விட்டானே. ரெண்டாவது அடி அடிச்சிருந்தா எனக்கு தெரியவா போகுது. முதல் அடியிலே சுருண்டுட்டேன். அம்மா எனக்கு வேலை சரியில்லடா. ஒண்ணு விசாரிக்க வந்தேன். என்ன விசாரிக்கிற நீ? மாட்டே தலை சுத்துது. ஆனா கண்ணு மாத்திரம் நல்லா தெரியுதுடா. நான் இருக்கேன், நீ இருக்க, வேற யாரும் இல்ல. என்னடா என்ன சார் உடம்பு சுடுது? சுடட்டுமே சுடட்டுமே. உடம்பு சுடும். சூடு குறைஞ்சா சுத்தி உட்கார்ந்து போனுங்க போடா. என்ன சார் இன்னொரு பல்ல? இல்ல விழுந்துடும். ஓட்டையை தொட்டு பார்த்தேன். அம்மா ஐயோ ஐயோ. என்னடாது ஊட்டையும் சுத்தி கட்டிருக்க, தலையை சுத்துது, வாசலே தெரியல. கொண்டு போய் விடுறா. விட மாட்டேன். விட மாட்டியா? ஏண்டா கொண்டு வந்து வேக வரையுமா அவங்ககிட்ட விட்டியே, வெளியே கொண்டு போய் விடுறா. ஐயோ குருட கதையா போச்சே. கையை பிடிச்சி எடுக்கானே. இப்படித்தான் கூட்டி போடுறா. மரதலையில வாச்சு இவன் வரத்தான். ஐயோ ஐயோ அம்மா. அது கடவாப்பால கழட்டி விட்டான். அதான் இந்த வலி. ஆணி வேற புடுங்கின மாதிரி. புகையில அடக்கலாம் நல்லா இருக்கும் போடுது. எங்கடா வெத்தலை சிவல் தட்டு? எங்கடா ரகுநாதனையும் காணா, வெத்தலை சிவல் தட்டையும் காணா. சொந்த வெத்தலை சிவல் தான் போடணும் போடு இருக்கு. என்ன பல்லத்தான் கழட்டி விட்டானே, வெத்தலை சிவல் ஏன் போடுறேங்கறியா? நல்லா என்னடா அது? வெத்தலை சிவல் எடுக்கிற வெறுங்காயம் வருது. என்னது அது? என்னடா டே கிழவா கிழவா. டே கிழவா மறுபடியும் இந்த இந்த வீட்டு பக்கம் வந்தா அந்த வீட்டு பக்கம் வந்தா காலை. டே கிழவா மறுபடியும் இந்த வீட்டு பக்கம் வந்தா காலை உடைச்சிடுவேன். மன்னிச்சிருமா. சி கட்டன் துணியா புடவை மாதிரி தெரியுது. ஒண்ணு கண்ணு வேலை தெரியல. கால் நல்லா இருக்கும் போது நடக்க வரல. காலை வேற ஒடிக்கிறேங்களா? ஆத்தலைதான் நடா போனா சரியா? அப்பா நமஸ்காரம். இன்ஸ்பெக்டர் இருக்காரா? வெளியே போயிருக்காரு. என்ன விஷயம்? இங்க பாருங்க. கிழவா மறுபடியும் இந்த வீட்டு பக்கம் வந்தா காலை ஒடிச்சிடுவேன்.
என்ன சார் என்ன இது? என்னை பத்தி தெரியுமா சார் உங்களுக்கு? நான் யார் தெரியுமா? சர்வமங்கல கல்யாணம் கூட அர்த்தபுத்தலாம் பட்டாபிராமன். நான் யாருக்கு என்ன பண்ணேன்? எனக்கு என்ன தெரியும்? எனக்கு என்ன தெரியும்? ஆபீஸ் தெரியும், போலீஸ் ஸ்டேஷன் தெரியும், இங்க சைக்கிள் இருக்கிறது தெரியும். இது தவிர வேற என்ன தெரியும்? எனக்கு மிரட்டல் காய்கறி எழுதலாமோ? யார் எழுதுனாங்க? வேற யார் சார்? ரகு வீட்டு பையன் முரளி. பரவாயில்ல, அவன் எழுதியிருக்கான். அவன் தான் எழுதுனான்னு எப்படி கண்டுபிடிச்சீங்க? என்ன ஏன் தெரியாது? ரகு வீட்டுக்கு போறதுக்கு முன்னால கோட்டு பாக்கெட்ல கையை விட்டுருக்கிறேன். ஒண்ணுமே இல்ல, வெளியே வரும்போது காய் எழுந்திருக்கு. அவன் தான் எழுதியிருக்கான். அது எப்படி சார் அவ்வளவு நிச்சயமா சொல்றீங்க? என்ன வேணா செய்வான் சார், அவன் என்ன வேணா செய்வான் சார். பீடி குடிக்க பையன் அது சார். என்ன பண்ணிவிட்டான், மாடிப்படி இருக்குல்ல, அதுல ஒரு பீடி கட்ட மறந்து வச்சுட்டான். அது என் கண்ணில் பட்டுறது. எந்தப்பா இது அவனா நினைச்சுக்கிட்டான். நான் என்னமோ அவன் கண்ணு கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு பயந்து ஆளை வச்சு கிராமத்துல இருந்து ஒருத்தன் நல்ல உரப்பா இருக்கான். ஒருத்தன் நல்ல கருகருன்னு கண்ணாடினான் சார். நல்ல முறம் மாதிரி கை வச்சு பொழு இங்க வச்சு நல்ல அடிச்சார். அப்புறம் எது தனியா கால வடிப்பேன். அதுக்கு சரியா போச்சு. அப்புறம் என்ன தருது? முரளி உங்ககிட்ட தமாஷுக்கு விளையாடுங்க. விளையாட்டா? கிளம்பா விளையாட்டு. கால வடிக்கிறது என்ன சார் விளையாட்டு? சரி நீங்க போயிட்டு வாங்க, அப்புறம் பாப்போம். எப்பறம் நான் காலை உடைச்சிட்டு ஆஸ்பத்திரியில படுத்துக்கும் போது வருவீங்களா சார்? அதெல்லாம் என்ன தெரியாது சார். இது பாருங்க, நான் கம்ப்ளைண்ட் எழுதியிருக்கேன் அந்த பையன் மேல. ஆமா சார். என்ன வழங்குறீங்க? எனக்கு போலீஸ் பந்தோபஸ்து வேணும். ஐ நீட் போலீஸ் ப்ரொடெக்ஷன் சார். இந்த பாருங்க, நான் இப்போ வீட்டுக்கு போறேன். எனக்கு ஏதாச்சும் சேதாச்சு அதுக்கு நீங்க நான் பொறுப்பு. ஆமா சொல்லிட்டேன் சார். எனக்கு காலு வேணும். சைக்கிள் கிடையாது, காலு கிடையாது. ஏண்டா எனக்கு மிரட்டல் காயினம்? நீ என்னது காலை ஒடிப்பேன்? ஏண்டா யாருக்கு யாரு காயினம் எழுதுறது நியாயமே இல்லையா? காலை ஒடிப்பேன். கிளவா 5 வருஷம் போனா நீ கிளவா? ஏண்டா என் மேல உனக்கு என்னடா அப்படி குறி? நான் என்னடா பண்ணுனேன்? ஒரு கல்யாணம் உண்டா, கார்த்திகை உண்டா, ஆபீஸ்ல எனக்கு ஒரு ப்ரமோஷன் உண்டா? கிடையாது. வருஷம் அந்த 3 ரூபாய் இன்கிரிமெண்ட். அதை தவிர நான் என்ன கண்டேன்? என் காலை முடிச்சு நீ என்ன பண்ண போற? நாளைக்கே எனக்கு ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு. அப்புறம் அப்படி எனக்கும் ஆகும். இத்தனை வருஷம் நான் ஏமாந்திருக்கேன். ஆச்சுன்னு வைக்க ஒரு பையனே பிறந்தான். என்னடா சொல்லுவான்? என்ன இல்ல பையன் என்ன சொல்லுவான்? நொண்டி பெத்த பையன் சிரிப்பா. உனக்கு சிரிக்குமா? தெரியுமில்ல? தெரியும். அப்புறம் என்ன காலம் அடிப்பேன்? புதுசா இருக்கு. இதனால என் பரம்பரையா பாதிக்கும். நீ பண்ற காரியம் எவ்வளவு பெருசுன்னு தெரியல. இப்போ என்னோட போறதா இதனாச்சும் செய்ய நான் ஒத்துக்கிறேன் சார். நடந்து போனதை மறந்துடுங்க சார். மறந்துடுறதா? நடந்து போனவங்க தாண்டா காலையா கேட்கிறேன். ஒரு ஹெட்லார்க் ஒரு செருப்பு கடைக்கு போய் ஒரு செருப்பு கொடு அப்படின்னு கேட்டா, ஐயோ என்ன அவன் என் காலை பார்க்க மாட்டாடா, என் மூஞ்சியை பார்ப்பான். ஒரு கால் உடைக்க போறியா? ஒரு கால் 2 நாளையும் உடைச்சிட போறியா? சைக்கிள் வச்சிருந்தா அது போச்சு. இப்ப நடந்து வந்துகிட்டு இருக்கிறேன். இது போயிடுச்சுன்னா அப்புறம் சக்கரத்தை கையில தள்ளிட்டே ஒரு வண்டியில் உட்கார்ந்து வருவாங்களே, அதுல வரணும் வரியா? கால் ஒழிடா முடியுமா? உன் மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன்டா. எனக்கு இப்ப போலீஸ் பந்தோபஸ்து இருக்கு. கால் உடிக்கிறதுனாலே கால் அதுவா நிக்குது. நீ பேச போற? யாரா? ஒண்ணு பண்ணாதீங்க சார். சார் கொஞ்சம் நான் உங்களுக்கு பேப்பர்ல பார்த்திருக்கேன். அதே மீசை, அதே கண்ணு, அதே பாட்டத்தலை, அதே போண்டா மூஞ்சி சார். நான் உங்களை பார்த்திருக்கிறேன். இனிமே எப்பவும் என்ன பார்த்துக்கிட்டே இருப்பேன். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நம்ம ஒண்ணும் பண்ண முடியாதா? எல்லாத்தையும் அவங்க வச்சு போட்டேன். ஐயோ என்ன ரொம்ப இருக்கணும். கட்டில இல்ல, தானே இல்ல. ஐயோ கடவுளே கண்ணை திறக்க மாட்டியா? கதவே திறக்க முடியல. உன்னால கண்ணை எங்க திறக்க போறேன்? என்னது நாவலா? யார் எழுதுனது? ஐயோ அப்பா, போலீஸ் வந்துகிட்டு இருக்குது. ஐயோ என்ன சத்தம்?
நான் தைரியசாலி தான். ஆனா இப்ப தைரியமே போயிடுச்சு. அங்க இருக்கிறது ரொம்ப பயமா இருக்கு. என்ன கட்டி தானே போடணும். இங்கேயும் தப்பிச்சு போல. இங்கேயாவது கட்டி போடுவேன். தயவு செய்து. என்னங்க பேசாம இருக்கீங்க? ரகுநாதா, ரகுநாதா, இங்க பாரு. இவங்க கிட்ட சொல்ல நிக்கிறியாடா? சொல்லண்டா. சரி